அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்தவர்களே, இமாம் ஹஸன் அல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்திலே அவருடைய நாட்டு மக்கள் அவருடைய ஒவ்வொரு பிரச்சனையும் அவர்கள் கூறினார்கள். ஒருவர் கூறினார், நாங்கள் மிகவும் வறுமையிலே இருக்கின்றோம் என்பதாக. மற்றொருவர் கூறினார், எங்களுக்கு குழந்தைகள் இல்லை என்பதாக. மற்றொரு கூறினார், எங்களுடைய தோட்டங்கள் வறண்டு விட்டது மழை இல்லாததின் காரணமாக என்பதாக எல்லாம் கூறினார்கள். ஆனால் அது அனைத்திற்கும் இமாம் ஹஸன் அல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே நீங்கள் இஸ்திக்ஃபார் தேடுங்கள், அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பாவ மன்னிப்பை தேடுங்கள் என்பதாக கூறினார்கள். பொழுது இமாம் ஹஸன் அல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூட இருப்பவர்கள் கேட்டார்கள், நீங்கள் அனைவருக்கும் ஒரே பதிலை கூறினீர்கள் என்று கேட்கும்போது அவர் கூறினார், இதை நான் கூறவில்லை. அல்லாஹு தஆலா அருள்மறையம் திருமறை குர்ஆனிலே கூறுகின்றான், ஃபகுல் துஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. நீங்கள் அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பாவ மன்னிப்பை தேடுங்கள், அவன் நிச்சயமாக மன்னிப்பவனாக இருக்கின்றான். மேலும் யுர்சிலிஸ் ஸமா அலைக்கும் மித்ராரா, அவன் உங்களுக்கு மலையை இறக்குபவனாக இருக்கின்றான். அந்த மலையின் மூலமாக விளைச்சலையும் அந்த விளைச்சலின் மூலமாக உங்களுக்கு உணவை அளிப்பவனாகவும் இருக்கின்றான். மேலும் வயும்திதுக்கும் பிஅம்வாலி வபனீன வயஜஅல் லக்கும் ஜன்னாதி வயஜஅல் லக்கும் அன்ஹாரா, மேலும் அவன் உங்களுக்கு செல்வங்களையும் குழந்தைகளையும் மேலும் சொர்க்கத்தையும் உங்களுக்கு தருபவனாக இருக்கின்றான் என்பதாக அல்லாஹு தஆலா கூறுகின்றான். ஆகவே அன்பார்ந்தவர்களே, நாம் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக பாவ மன்னிப்பை தேடுபவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா நம்முடைய பாவ மன்னிப்பை ஏற்று அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.